பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வாழ்க்கையில வளர்ந்துட்டாங்கன்னா, தன்னோட பயணிச்சவங்கள மறந்துடுவாங்க. அதேபோல சினிமா துறையும் விதிவிலக்கு இல்ல. ஒண்ணா இருப்பாங்க. திடீர்னு ஹிட் குடுத்துச்சுன்னா, அவங்க பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா, அவங்களோட டிராவல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்கள மறந்துடுவாங்க. இதுல ஒரு சிலர் மட்டும் தான் தன்னோட பயணிச்சவங்கள, எல்லா நேரத்திலும் கஷ்ட நஷ்டத்துல நம்மளோட இருந்தவங்கள மறக்காம, அவங்களுக்கு நன்றி கடனையும், பரிசையும் அன்பளிப்பா குடுப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு. உதவி இயக்குனருக்கு கார பரிசா கொடுத்திருக்கிறாரு நடிகர் பிரதீப் ரங்கநாதன். கோமாளி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல இயக்குனரா அறிமுகமானவர் தான் பிரதீப் ரங்கநாதன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லவ் டுடே என்ற படத்தை இயக்கி அவரே நடிச்சு நல்ல வரவேற்பை பெற்றாரு. ஆரம்பத்துல இவருக்கு அகைன்ஸ்டா நெறைய பேர் பேசுனாங்க. என்ன இவரெல்லாம் ஒரு ஹீரோவா போட்டு நடிக்கிறாங்களே! அப்டின்லாம் நெனச்சாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரீச்ல தான் இருக்கிறாரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த இந்த லவ் டுடே படம் கிட்டத்தட்ட 100 கோடி வசூலிச்சது. அதுக்கப்புறம் பாருங்களேன், டிராகன், டியூட் போன்ற படங்கள்லாம் நடிச்சு அடுத்தடுத்துமே 100 கோடி வசூலை கொடுத்து கவனத்தை ஈர்த்துட்டு வராரு பிரதீப் ரங்கநாதன். இந்நிலையில நடிகர் பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய நண்பரும் லவ் டுடே படத்துல உதவி இயக்குனருமாக தன்னோட ஒர்க் பண்ண ரமேஷுக்கு பரிசா கார் ஒண்ணு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம கார கொடுக்கும்போது சிறப்பான வேலை செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசத்திற்கு என்னுடைய சிறிய அன்பு பரிசு. இது தொடக்கம்தான். நாம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கு. ரொம்பவும் நன்றி. லவ் யூ என்று சொல்லி ஒரு முத்தமும் கொடுத்து காரை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறாரு பிரதீப் ரங்கநாதன். பாருங்க, பழைய நட்பை மறக்கவே காணோம் இவரு. காரை பரிசாக பெற்ற இயக்குனர் ரமேஷ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோ ஒன்றை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இயக்குனர் ரமேஷ், என்னுடைய முதல் கார் என்னுடைய நண்பரிடமிருந்து. இது வெறும் பரிசல்ல, நம்பிக்கை மற்றும் நாங்கள் பகிர்ந்து கொண்ட பயணத்தின் சின்னம். இந்த அழகான நினைவுக்கும் எப்போதும் என்னை நம்பியதற்கும் நன்றி. இந்த தருணம் எப்போதும் பயணத்தையும் நாங்கள் கட்டியெழுப்பிய பிணைப்பையும் எனக்கு நினைவூட்டும். இது காரை விடவும் நீடிக்கும் ஒரு நினைவு அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இதே போல இந்த நட்பு தொடர்ந்து வளரட்டும். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்.